அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது கந்தசஷ்டி விரதத்தை பற்றிய தகவல்களை பற்றிதான். முருகப்பெருமானுக்கு உரித்தான மிக முக்கியமான மற்றும் மிக சக்தி வாய்ந்த விரதமாக பார்க்கப்படுவது கந்தசஷ்டி விரதமாகும். ஐப்பசி மாத வளர்ப்பிறை பிரதமை முதல் சஷ்டி திதி வரை அனுசரிக்கப்படும் 6 தினங்களே கந்தசஷ்டி விரத காலமாகும். இந்த கந்தசஷ்டி விரத காலத்தில் பால் விரதம், பழ விரதம், ஒருவேளை உணவருந்தம் விரதம், மிளகு விரதம் என அவருக்கவர் கேஷாற்போல் விரதம் இருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபடலாம். இந்த கந்தசஷ்டி விரத காலத்தின் போது கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, திருக்கந்த புராணம், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் போன்றவற்றை பாராயணம் செய்து வழிபடுவது சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்படி எதையும் பாராயணம் செய்ய இயலாதோர் மனதார ஓம் முருகா என்றோ சரவணபவ என்றோ முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து முருகப்பெருமானை குளிர்வித்து வழிபடுவதன் மூலம் அவரது பரிபூர்ண அருளை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. கந்தசஷ்டி காலத்தின் போதுதான் முருகப்பெருமான் ஆணவம், கண்மம், மாயை என்ற குணங்களின் அம்சங்களாக பிறந்த சூரபத்மர், சிங்கமுகர், தரகாசுரர் ஆகியோருடன் போர் புரிந்து அவர்களை வெற்றி கொண்டு தம்முடன் ஆட்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. கந்தசஷ்டி விரத காலத்தின் போது விரதமிருந்து வழிபடும் பக்தர்களின் குறைகளை முருகப்பெருமான் தீர்த்து வைத்து அவர்களது மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை நீக்கி ஞானம் என்னும் தீபத்தை ஏற்றி வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. திருச்செந்தூரில் நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்வு என்பது உலக பிரசித்தி பெற்றதாகும். அந்த சஷ்டியின் போது கருணை கடலான ஆறுமுகத்தாரை நினைத்து வழிபடுவதன் மூலம் எண்ணிய செயல்கள் நிறைவேறும் என்றும் புத்திர பாக்கியம் கிட்டும் என்றும் சொல்லப்படுகிறது. நாமும் முருகப்பெருமானை நினைத்து கந்த சஷ்டியில் விரதம் இருந்து அவரது பரிபூர்ண அருளை பெறுவோமாக. ஓம் முருகா.